நம்ம பிசிக்கா ஃபிட்டா வச்சிருக்கிறதுக்கு நெட்ல பார்த்து எக்ஸசைஸ் பண்றோம், ஜிம்க்கு போறோம், வேகன் டயட், கிராஷ் டயட், லோ கார்ப் டயட்னு என்னென்னமோ இருக்கும். ஆனா பாவம் நம்ம பிரெயின் மட்டும் என்ன பாவம் பண்ணுச்சு, அதை கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாதான் அதுவும் துரு பிடிக்காம இருக்கும். தினமும் எக்ஸசைஸ் பண்றதுனால உங்க பாடியை ஃபிட்டாகவும் உங்களோட அப்பியரன்ஸை இளமையாகவும் வச்சுக்க முடியும். பட் உங்க பிரெயினை எப்படி இளமையா வச்சுக்கிறது, அதுக்கும் எக்ஸசைஸ் இருக்கு. பிரெயின் எக்ஸசைஸா? பிரெயின் எப்படிடா டம்பிள்ஸ்லாம் தூக்கும், என்ன வளர்றன்னு கேக்குறீங்களா? பாடி பார்ட்ஸ் மாதிரியே பிரெயினுக்கும் எக்ஸசைஸ் இருக்கு. உங்க பிரெயினுக்கு தேவையான 3 எக்ஸசைஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போதே பண்ணலாம். ஆனா இதுல 3rd எக்ஸசைஸ் உங்கள 99% பேரால கண்டிப்பா பண்ண முடியாதுன்னு பெட் பண்றேன். அதெல்லாம் இல்ல, ஈஸியா பண்ணிடுவேன்னு சொல்றீங்களா? சரி பார்க்கலாம், ட்ரை தான் பண்ணி பாருங்களேன். எடுத்த உடனே பிரெயினை டென்ஷன் ஆக்க கூடாதுல. சோ ஃபர்ஸ்ட் லைட்டா ஒரு வார்ம் அப் பண்ணலாம். இதை உங்களால 5 செகண்ட்ல கண்டுபிடிக்க முடியுமா? சரி விடுங்க, நான் உங்களுக்கு 15 செகண்ட் தரேன், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். எல்லாரோட ஃபோக்கஸும் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் தான் இருந்திருக்கும். ஆனா இங்க மிஸ்டேக் சென்டென்ஸ்ல தான் இருக்கு. 2 தடவை இந்த வேர்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. நம்ம பிரெயின் எப்பயுமே ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்களை அதுவே இன்டர்பிரட் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ ரிப்பீட் ஆன வேர்டை இக்னோர் பண்ணிட்டு அதுவே சென்டென்ஸை கம்ப்ளீட் செஞ்சிருச்சு. உங்க ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ்க்கு போச்சா, இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ வார்ம் அப்லாம் முடிஞ்சாச்சு, வாங்க எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1, மல்டி கலர் டெக்ஸ்ட். இப்போ ஸ்கிரீன்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, அந்த வேர்ட்ஸோட கலரை நீங்க சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்ட் எல்லோ, ஆனா அது ப்ளூ கலர்ல எழுதி இருக்கு. சோ நீங்க ப்ளூன்னு சொல்லணும். ஓகேயா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, கெட், செட், கோ. ஐயோ கொலப்புதே. கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சுல. சரி, இப்போ இன்னொரு தடவை ரிவர்ஸ் ஆர்டர்ல போலாம். இப்போ கரெக்டா சொல்றீங்களான்னு பாருங்க. உங்களால கரெக்டா சொல்ல முடிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். இதுக்கு ரீசன் வேர்ட்ஸ் நம்ம பிரெயினோட லெஃப்ட் சைட்லயும் கலர்ஸ் நம்ம பிரெயினோட ரைட் சைட்லயும் ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த எக்ஸசைஸ் பண்றப்ப பிரெயினோட 2 சைடையும் கனெக்ட் பண்றதுனால நமக்கு அல்சைமர் டிசீஸ் வராம இருக்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இது நம்ம கான்சென்ட்ரேஷன் அண்ட் அட்டென்ஷன் ஸ்விட்சிங் பவரையும் இன்க்ரீஸ் பண்ணும். எக்ஸசைஸ் நம்பர் 2, ஷுல்டி டேபிள். இது ஒரு சிம்பிள் டேபிள் தான். நடுவுல இருக்கிற நம்பர் 18 ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த டேபிள்ல 1ல இருந்து 25 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். சோ நீங்க அதை அசெண்டிங் ஆர்டர்ல கண்டுபிடிக்கணும். அதாவது 1ல இருந்து ஆரம்பிச்சு 25 வரைக்கும். உங்களுக்கு இதுக்கு 30 செகண்ட்ஸ் டைம். வாங்க நான் உங்க கூட சேர்ந்து கண்டுபிடிக்கிறேன். Your time starts now. ஐயோ, இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. டைம் முடிஞ்சிருச்சு. என்னால 13 வரைக்கும் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. நீங்க எவ்வளவு வரைக்கும் கண்டுபிடிச்சீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ற ஸ்பீடையும் அதை ப்ராசஸ் பண்ற ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த டேபிளை நீங்களே கூட வீட்ல வரைஞ்சி ட்ரை பண்ணலாம். நம்பர்ஸை ரேண்டமா எழுதிக்கோங்க, இல்லைன்னா இன்டர்நெட்ல கூட இது மாதிரி டேபிள்ஸ் நிறைய இருக்கும். ஷுல்டி டேபிள்னு கூகுள் பண்ணாலே கிடைக்கும். கடைசி எக்ஸசைஸ் போறதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி டெஸ்ட் உங்க பிரெயினுக்கு. ஸ்கிரீன்ல வர போற 2 ஸ்கொயர்ல எது பெருசுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம்.
your time is up. ஆன்சர் வந்து A. இது ரொம்ப ஆப்வியஸா இருந்திருந்தாலும் இவ்ளோ ஈஸியா இருக்காதுன்னு சில டைம்ஸ் பிரெயின் அதுவே திங்ஸை காம்ப்ளிகேட் பண்ணிக்கும். அதனால தான் நீங்க எது பெருசுன்னு திரும்பி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஓகே, நம்ம இப்போ கடைசி எக்ஸசைஸ்க்கு வந்துட்டோம். 99% பேரால பண்ண முடியாதுன்னு நான் பெட் பண்ண எக்ஸசைஸ் இதுதான். எக்ஸசைஸ் நம்பர் 3, ஃபிங்கர் ஜெஸ்டர்ஸ். போன்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா போனை கீழே வச்சுட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரைட் ஹேண்ட்ல பீஸ் சைனை வைங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல ஓகே சைன் வைங்க. இப்போ ஒரு கையும் மாத்துங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல பீஸும் ரைட் ஹேண்ட்ல ஓகே சைனும் வைங்க. இப்போ ஸ்கிரீன்ல வர மாதிரியே மாத்தி பண்ணுங்க. ஈஸியா இருந்துச்சா? இப்போ ரெண்டு கையிலயும் ஒரே நேரத்துல பண்ணுங்க. your time starts now. இது கஷ்டமான எக்ஸசைஸ் தாங்க, அவ்வளோ ஈஸியா பண்ணிட முடியாது. இந்த எக்ஸசைஸ் அட்டென்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க்கு குயிக்கா ஸ்விட்ச் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்றதுனால நம்ம மெமரி லாஸ் அவாய்ட் பண்ணலாம், மல்டிபிள் டாஸ்கை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம், உங்க கான்சென்ட்ரேஷன் பவரும் ஜாஸ்தி ஆகும். கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக போனஸ் டிப்ஸ். ஃபேமஸ் நியூராலஜிஸ்ட் லாரன்ஸ் எஃப் கெய்ட்ஸோட பிரெயினை வயசாகாம யங்கா வச்சிருக்கிற 3 டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க ரைட் ஹேண்டரா இருந்தா காலையில எந்திரிச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல பிரஷ் செஞ்சு பாருங்க. ஆபீஸ், காலேஜ் ஆர் நீங்க ரெகுலரா போற இடத்துக்கு வேற ரூட்ல போய் பாருங்க. சாப்பிடுறப்ப கண்ணை மூடிட்டு சாப்பிட்டு பாருங்க. படம் பார்க்கும்போது மியூட்ல போட்டுட்டு சப்டைட்டில்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க ஆக்ஷன்ஸ் வச்சு என்ன சொல்ல வராங்கன்னு கண்டுபிடிங்க. இந்த மாதிரிலாம் பண்றதுனால உங்க பிரெயின் எப்பயுமே ஆக்டிவா இருக்கும். இப்போ உங்க பிரெயின் பயங்கர ஆக்டிவ் ஆனதுனால லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்லாம் ஒரே நேரத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சுமோட அடுத்த வீடியோக்காக காத்துக்கிட்டு இருங்க.